பள்ளிவாசல் கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலி எங்கே இருக்காருன்னு தெரியல. ஸோ நம்மளுக்கு இப்போ கால் பண்ணவர் வந்து அந்த தெரியுதா, அது பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் கிட்ட தான் இருக்கிறாராம். வணக்கம் மக்களே, அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் தோணிருக்கலாம், என்னடா என் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது, தலையும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கும் கொஞ்சம் தாடியும் ஷேவ் பண்ணியிருக்கேன், அதுதான். ஸோ அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது நான் இன்னொரு ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கேன், மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக 2 கெஸ்ட் வந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் காட்ட போகிறேன். என்னன்னா, நம்ம வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வந்து இப்போ தான் சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கிறோம் ப்ரோ, ஸோ நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம், உங்களை மீட் பண்ண முடியுமா இன்னைக்கு நைட் அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி மீட் பண்ணலாம் ப்ரோ, ஒர்க் முடிஞ்சு நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அவங்கள பார்க்குறதுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கேன். ஸோ மெசேஜ் பண்ணவங்க என் நம்பர் கொடுத்துருந்தேன். ஸோ 8 மணிக்கு மேலே எனக்கு ஒர்க் முடிஞ்சிடும், அப்போ நீங்கள் கால் பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த மார்க்கெட் வந்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி அவங்க வந்துட்டு காலும் பண்ணிட்டாங்க. நான் ஒரு 8:20 அங்கே வந்துடுறேன் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ, நீங்கள் வாங்க அப்படின்னு கால் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்காக தான் போய்கிட்டு இருக்கேன் அந்த லோக்கல் மார்க்கெட்டுக்கு. அவங்களுக்கு போயிட்டு அவங்க என்ன ஹெல்ப் கேட்டாங்களோ அதையும் பண்ணிவிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் கிட்ட வந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு கால் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி அவங்ககிட்ட சவுதி நம்பர் கிடையாது, பட் அவங்க இந்தியா நம்பரில் ரோமிங் கால் போட்டுருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அதே நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்போம், என்ன சொல்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ மிஸ்டு கால் தான் கொடுத்துட்ருக்கிறேன், ஏன்னா நான் ரீசார்ஜ் பண்ணலங்கிறதுனால காசு போகும், அதனால் மிஸ்டு கால் மட்டும் கொடுத்துருக்குறேன். அவங்க திருப்பி கூப்பிட்டாங்கன்னா அட்டன் பண்ணி எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கட்டுருவோம். ஸோ இங்கெல்லாமா அதுவுமாவும் நல்லா ரஷ்ஷாக தான் இருக்குது ஏரியா. அவங்க இங்கே இருக்கிற ஒரு பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கேன் நாங்கள். ஸோ கால் பண்ணிட்டாங்க, என்னன்னு எடுத்து பேசிடுவோம். ஹலோ ஹலோ அஸ்ஸலாமு அஸ்ஸலாம் ப்ரோ, எந்த இடத்துல இருக்கேன்னு சொன்னீங்க? நாங்க வந்து கரெக்டா அந்த சீகோ பில்டிங் பக்கத்துல பள்ளி இருக்கலாம், பள்ளிவாசல், அந்த ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்குமே அங்கே தானே? பெரிய பள்ளிவாசலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நீங்க. ஆப்போசிட்ல? சரி ரைட்டு, நான் இப்போ தான் அந்த ரோடை கிராஸ் பண்ணுறேன், இப்போ வந்துடுவேன். ஸோ அவங்க பள்ளிவாசல் பக்கத்தில் வந்துட்டு பள்ளிவாசல் கிட்ட இருக்கேன், வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இங்கே 2 பள்ளிவாசல் இருக்குது, எந்த பள்ளிவாசலுக்கு போகணும்னு தெரியல. ஏதாவது ஒரு பள்ளிவாசலில் போய் கால் பண்ணி பார்ப்போம், எந்த பள்ளிவாசல் நிற்கிறாங்க என்னன்ட்டு. ஐ திங்க் அவர் சொன்ன பள்ளிவாசல் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் நின்றுட்டு இருப்போம், மறுபடியும் கால் பண்ணி பார்ப்போம் எடுக்கிறாரா இல்லையான்ட்டு. கைஸ், அந்த பள்ளிவாசல் இல்லையா, வேறு பள்ளிவாசலில் இருக்காராம். ஸோ இப்போ அந்த பள்ளிவாசலுக்கு தான் போகணும். ஆக்சுவலி அது ரொம்ப தூரம்னா கிடையாது, அந்த சைடு தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ கால் பண்ணவர் வந்து அந்த தெரியுதா, அது பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் கிட்ட தான் இருக்கிறாராம். ஸோ வெள்ளிக்கிழமையோட இப்பவும் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. அவர் எங்கே நின்றுட்டு இருக்காருன்னு அவர் மூஞ்சி கூட எனக்கு தெரியாது. போய் ஃபோட்டோவாக அனுப்ப சொல்லியிருந்துருக்கலாம், அனுப்பலை அவர். சரி போய் பார்த்தா தான் தெரியும், மறுபடியும் போய் கால் பண்ணி யாருன்னு கேட்க வேண்டியதான். பள்ளிவாசல் கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலி எங்கே இருக்காருன்னு தெரியல, இப்போ அதை வேறு கண்டுபிடிக்கணுமா? ஸோ அவருக்கு சொன்ன ஹாட் அண்ட் ஸ்பைசி கடை அந்த இருக்குது, அப்படியே அதுக்கு பின்னாடி பள்ளிவாசல் இருக்குது. மறுபடியும் கால் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்ட்டு. அந்த பள்ளிவாசல் மினாரா இருக்குல்ல, அந்த பழைய பொருட்கள்லாம் போட்டு வித்துட்டு இருக்காங்களா அங்கேயா? ஆமா ஆமா, அந்த டிஷர்ட் எல்லாம் போட்டுருக்காங்களா, அந்த பள்ளிவாசல் மினாரா கிட்ட பெரிய மினாரா இருக்கலாம். மினாரானா என்னது? கூம்பு இருக்கலாம், பள்ளிவாசல் கூம்பு. அதாவது குயிக் பேன் ஒன்று இருக்குல்ல, குயிக் பை கழிஞ்சு வாங்க, குயிக் பை புறத்தையா? ஓகே. ஸோ மறுபடியும் அந்த சைடு வர சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த சைடு நடக்க வேண்டியதான் மறுபடியும். இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்க, இதில் நம்ம தேடி வந்த ஆள் யாருன்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? மறுபடியும் கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ, அந்த பள்ளிக்கு ஆப்போசிட்டா நடந்து வந்துட்டு இருக்கீங்களா இல்ல எப்படி? நான் அந்த சின்ன பசங்க நான் விளாண்டுட்டு இருக்காங்கல்ல அங்கே நிற்கிறேன். அதான் அது பேசாம நீங்க மெயின் ரோடு வந்துருங்களேன். நீ அந்த குயிக் அப்படியே கழிச்சு வந்துட்டீங்க, அந்த பள்ளி மினாரா இருக்கலாம், அந்த பள்ளி அந்த பள்ளி எண்ட் இருக்கலாம், பள்ளி எண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நிக்கிறேன். பள்ளி எண்டுக்கு ஆப்போசிட்லயா? ஆமா, அந்த குயிக் அப்படியே கழிச்சு வந்தீங்கன்னா பள்ளி எண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல. இல்ல இங்க நிறைய பேர் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண உட்காந்துருப்பாங்களா, அங்க நான் நிக்கிறேன். ஆமா, அங்கதான் எந்த போர்டு? என்ன சொல்றது, வழிகாட்டுடைய போர்டு இருக்கா ஊருக்குள்ள? ஹெல்த் கேர் கிளினிக் இருக்கா?
ஆர்ட் அண்ட் ஸ்பைஸ் கழிச்சிட்டீங்களா? நான் ஆர்ட் அண்ட் ஸ்பைஸ் வந்து அந்த மெயின் ரோடு கிடையாது. நான் அந்த பள்ளிவாசலுக்கு அந்த ஆப்போசிட்ல இருக்கிறேன். நீங்க சொல்றத ஆர்ட் அண்ட் ஸ்பைஸுக்கு தாண்டியா? ஆர்ட் அண்ட் ஸ்பைஸ் கிட்ட தான் நினைக்கிறேன். அப்ப மறுபடியும் நான் அந்த சைட்ல வரணும். ஓ நீ அப்ப அங்க தள்ளி போயிட்டீங்களா? ரொம்ப நான் அதுக்கு ஆப்போசிட் ரைட் சைட்ல இருக்கிறதுல போயிட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். உள்ள போயிட்டீங்களோ? சரி, ஹார்ட் அண்ட் ஸ்பைசி கடை முன்னாடி வந்து நிலுக்குனா அவ்வளவுதானே, ஒரே நிமிஷம் தானே. சரி வாங்க. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. காய்ஸ், இந்த எத்தனை தடவை அப்படிங்கிற மாதிரி அவர் வழி மாறி நிற்கிறார் போல இருக்கு. அவருக்கும் சொல்ல தெரியல ஏரியாவை, எனக்கும் அது புரிஞ்சிக்க தெரியல. ஸோ அதனால நான் அவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். நான் ஒரு இடம் சொன்னேன், அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த கடை அவர் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, அங்கே வந்துடுறேன்ட்டாரு. ஸோ இப்போ அந்த கடைக்கே மறுபடியும் போயிடுவான். அதை நான் முதல்ல கட்டணுமா அந்த கடை தான். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிற்கிறோம். இந்த கடைக்கிட்ட வர சொல்லியிருக்கேன், ஹாட் அண்ட் ஸ்பைசின்ட்டு. இங்கே வந்துட்டாருன்னா அவர் பார்த்து பேசிட்டு எங்கேயா போனேன் அப்படின்னு கேட்போம் கேள்வியை. எப்படி வாங்க பிரேம்குள்ள வாங்க ப்ரோ. காய்ஸ், ஒரு வழியாக மீட் பண்ணிட்டோம். ஸோ கால் பண்ணது அந்த ப்ரோ தான். ஸோ இப்போ இவர் தான் பேச போறாரு. அவர் பேச மாட்டேங்கிறாரு. காலில் அவ்வளோ நேரம் பேசி நீ அலைய விட்டாரு, ஆனால் இப்போ பேச மாட்டாரு. ஸோ அவங்க கிட்ட கேட்டுருவோம். ப்ரோ, எதுக்காக என்னை பார்க்கணும் உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலாக இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சவுதி வந்திருக்கிறது. ஸோ ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்பொழுது சவுதி யூடியூப் சேனல் ரெக்கமெண்ட் பார்க்கும்பொழுது ப்ரோவோட சேனல் வந்து நான் பார்த்தேன். நான் ஸோ அதில் பார்க்கணும் ஒரு வீடியோ போட்டோலாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. சரி, அதை வச்சு நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்பொழுது அவர் தான் வந்து மீட்டிங் ஸ்பாட்லாம் சொன்னார். ஸோ அதை வச்சுட்டு இப்போ அவர் வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் மீட்டிங் பார்ட் சொன்னாலும் என்னை அலைய விட்டீங்களே ப்ரோ. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அவ்வளோவா அட்ரஸ் தெரியல. ஸோ அதனால் சரமாகி போச்சு. ஆக்சுவலாக நாங்கள் அந்த டீ கடையில் இல்லை, நாங்கள் கொஞ்சம் தூரமாக இருந்தோம். அதனால தான் அந்த பிரச்சனை ஆகி போச்சு. அதெல்லாம் இல்லை தான் என்ன ஒர்க் வந்திருக்கீங்க இங்க? நாங்க ஆயில் கேஸ் தான், ஆயில் கேஸ் ஒர்க்கு. எந்த ஊர் நீங்க எல்லாருமே? ஆக்சுவலாக கன்னியாகுமரி, அவருக்கு நெய்வேலி. நம்ம பக்கத்துல திருநெல்வேலி. ஆமா, நான் வந்து கடலூர் மாவட்டம் நெய்வேலி. நானு என்ன வேலை? கேஸ் ஒர்க்குங்க. ஆமா, கேஸ் ஒர்க்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் சவுதி அரேபியாவா இல்ல இதுக்கு முன்னாடி வேற நாட்டுல இருந்தீங்களா? இல்ல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். சார் வந்து ஆல்ரெடி வந்து சவுதியில ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கேன் 2020ல. அப்புறம் 1 இயர் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் வந்து அரபி ஹிந்தினா கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். பிரச்சனை இல்ல. சரி, இப்போ உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஆக்சுவலி எங்களுக்கு வந்து பஹ்ரைன் தினார் இருக்கு ப்ரோ. அது வந்து உங்க கையில எப்படி வந்தது? பஹ்ரைன்ல இருந்து வந்தோம். பஹ்ரைன் போயிட்டு அங்க சேஞ்ச் மாத்தினேன் நிறையா. ஆமா. சோ இப்போ வந்து எங்களுக்கு அர்ஜென்ட்டா சவுதி ரியால் தேவைப்படுது. சோ அத மாத்தி கொடுக்கணும். ஆமா, அது மாத்தி கொடுக்கணும். சில பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அதுக்காக அந்த சவுதி ரியால் தேவைப்படுது. மணி எக்ஸ்சேஞ்ச் போய் முதல்ல பாப்போம். அதுக்கு நான் என்ன பார்த்து கையில. ஓகே ப்ரோ, என் சேனல் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கறீங்கல்ல? ஆமா. உங்களோட ஃபேவரட் வீடியோ எது? ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் வந்து உங்க சேனல் ஷேர் பண்ணும்போது நான் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேட்ட ஃப்ரெண்ட் ஆகினீங்கல்ல, ஆக்சுவலா அந்த வீடியோ தான் வந்து நமக்கு பிடிச்சது. ஏன்னா நானும் வந்து ஒரு கேட் லவர். என்னுடைய ஹோம்ல வந்து நான் கேட் வளர்த்துட்டு இருக்கேன். அது மிஸ் பண்ண ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ உங்க வீடியோ பார்த்தோன்னே அதில் தான் நான் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் அந்த கேட்டுக்கு ஒரு பேர் இருக்கா? அவன் பேர் வந்து டிமோனா. ஆக்சுவலா என்னோட வீட்டுல உள்ள பேருக்கு வந்து ஷாஷா, ஒரு பூனை பேர் ஷாஷா, இன்னொரு பேர் டுட்டு, இன்னொரு பேர் வந்து பிளாக்கின்னு வச்சிருக்கோம். நான் 3 வளர்த்துட்டு இருக்கேன் நானு. சோ அதனால இப்ப நான் உங்க வீடியோ பார்த்த நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இங்க சவுதியில வந்து நானும் நிறைய வந்து கேட்டுக்கு வந்து ஃபீட் பண்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். சோ ஏதாவது ஃப்ரெண்ட் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி காலைல போனே வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ப்ரோ, முதல்ல எதுக்கு நீங்க பஹ்ரைன் காசை மாத்தினீங்க? சவுதி அரேபியாவுக்கு வரீங்கன்னு தெரியும், ஐயால மாத்திருக்கலாமே. வை ஆக்சுவலா இமிகிரேஷன்ல வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனில இருந்து ஒரு 3 பஹ்ரைன் தினார் வச்சுக்க சொன்னாங்க. அதனால பஹ்ரைன் தினார் கொண்டு வந்தோம். ஓ, இந்தியால இருந்து பஹ்ரைன் வந்து பஹ்ரைன்ல இருந்து. ஓ, அதனால கரெக்ட். காசு எக்ஸ்சேஞ்சில மாத்துறதுக்கு சரி வராது. அதனால நான் என் கையில இருக்க காசு தரேன், என்கிட்ட அந்த தினாரை கொடுத்துருக்கேன். அது பிரச்சனை இல்ல. சோ அதை நான் மாத்திக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன செருப்பு வாங்கணுமா? செப்பல் அடுத்து அந்த சார்ஜிங் போடுறப்ப. பட் நீங்க இப்போ தமாம தான் இருக்க போறீங்களா இல்ல வேற ஏரியா போறீங்க அப்படின்னு சொல்லிருங்க. ஏன்னா சவுதி அரேபியா பொறுத்தவரை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கரண்ட் பின் வரும். ஸோ இந்த ஏரியாவுக்கும் தனி கரண்ட் பின் இருக்கும். இப்போ ரியாத் போனீங்கன்னா அங்கே வேற இருக்கும். ஸோ நீங்க இந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண போறான்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்குங்க. அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஓகேவா? சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா எங்க ஃப்ரெண்ட் ஆல்ரெடி அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. சோ அவங்க வந்து அந்த பின்னோட டைப்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. சோ அதை பர்ச்சேஸ் பண்ணதான் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நானும் இங்க வந்து ஊர்ல இருந்து வரும்போது சார்ஜர் கொண்டு வந்து இருந்து பார்த்தா சார்ஜர் செட் ஆகுதுன்ட்டு நான் ஒரு பின் வாங்கியிருந்தேன். சோ நான் வந்து ரியாத்ல இருந்தேன் அங்க வேற மாதிரி இருந்தது. அங்க இருந்து நான் தமாமுக்கு வந்தேன். ரியாத்ல வாங்குற பின்ன தூக்கி போட வேண்டியதா போயிருச்சு.
ஸோ 30 கொடுத்து வாங்கி தூக்கி போட வேண்டியதா இருக்கு. ஏன்னா இங்க உள்ள பின் வேற மாதிரி இருந்தேங்கிறேன், அதுக்காக சொல்றேன். ஆக்சுவலா இதே மாதிரி தான் நாங்க ஆல்ரெடி ஒரு ரெக்டாங்குலர் பின் வாங்கியிருக்கோம். பட் இப்போ போற ஏரியாவுக்கு மறுபடியும் சேஞ்ச் ஆகுது. அதெல்லாம் இப்போ அதை சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ இத்தனை நாள் இங்க இருக்கிறீங்களா? யாரு தங்குறதெல்லாம் கம்பெனி ரூம் கொடுத்துருக்கா? ஆமா, அக்காமடேஷன் எல்லாமே கம்பெனி தான். ஸோ அவங்க தான் பாத்துக்கிறாங்க. எக்காம கார்டு எல்லாம் வந்துருச்சா? அப்படி இல்ல, அப்ளை பண்ணிருக்கு. ஸோ அது வரைக்கும் பாஸ்போர்ட் கையில கொடுக்கீங்க? பாஸ்போர்ட் இருக்கு. பாஸ்போர்ட் அப்புறம் லாக் பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா, எங்க வெளில போனாலும் பாஸ்போர்ட் கையில தான் எடுத்துட்டு போறது.